இந்த டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக இருந்தனால மட்டும்தான் இங்கே நம்ம விவசாயம் பார்த்தோம், குடிகளாக மாறணும், ஸ்டேட் ஆனோம், நேஷன் ஆனோம். இந்த டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி இல்லைன்னா இது வந்திருக்காது. ஏன் நாங்கள் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா, வெறும் +1லேருந்து -1 வரைக்கும் தான் வெரி ஆகிட்டு இருந்த இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இந்த லாஸ்ட் 11,500 இயர்ஸில் முதல் முறையாக 1.3 போயிடுச்சு. ஸோ ஹியூமனிட்டி இஸ் இன் அ அன்சார்ட்டட் டெரிட்டரி. இந்த 16,500 வருஷமாக ஹியூமனிட்டி இந்த டெரிட்டரியில் இந்த ஒரு 1.3 டிகிரி செல்சியஸ் உயர்வில் வாழ்ந்தது கிடையாது. சீ லெவல் வந்து ரைஸ் ஆயிரும் புயல் வரப்போ, ஒரு மீட்டர் அல்லது 0.5 மீட்டர் வந்து ரைஸ் ஆயிரும். ஏன்னா அலை வந்து பயமாக அடிக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா கடுமையான மழை பெய்யுது, புயல் நிலை கொண்டு இருக்கு. ஸோ மழை பெய்கிற தண்ணி ஆற்று வழியாக கடலுக்கு போக முடியல. ஏன்னா கடல் இங்கே இருக்குது, ஆற்று தண்ணி இங்கே இருக்குது. கடலோட மட்டம் வந்து உயர்ந்திருக்கு. ஏன்னா புயல் வரும்போது நிச்சயமாக ஹைடைட் வரும். ஸோ ஹைடைட் வரப்போ என்ன ஆகும்னா ஆற்றுல தண்ணி வந்து கடலுக்குள்ளே போக முடியாது. அப்போ ஆற்றுல தண்ணி கடலுக்குள்ளே போக முடியாது, என்ன ஆகும்னா ஏரியா வந்து ஃப்ளட் ஆகும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநகரங்களில் மெகா சிட்டிஸில் தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி வந்து டெல்லி கிடையாது, சென்னை தான். வெற்றி பேசினார் இல்லையா, ஆந்த்ரோபோசின் டு கேபிட்டலிசம் அப்படின்னு பேசினார் இல்லையா. அதில் ஆந்த்ரோபோசின் ஏரா ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சுகளோ டிபேட் இருக்குது. ஹாலோசின் ஏரா வந்து 16,500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிச்சு நமக்கு தெரியும். 11,500 இயர்ஸ் பேக் தான் ஹாலோசின் ஏரா வந்து ஆரம்பிச்சது. இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறோம். ஹாலோசின் ஏராவில் வர்றதுக்கு முன்னாடி புவியோட வெப்பம் வந்து +10லேருந்து -10 வரைக்கும் வேரி ஆகும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் +10லேருந்து -10 வெரி ஆகும். நீங்கள் நம்ம சொல்லோம்ல அயன் ஏஜ் காலத்தில் வாழ்ந்தோம், காப்பர் ஏஜ் காலத்தில் வாழ்ந்தோம்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அறிமுகம் 50 பேர் 100 பேர் 200 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். எப்போ நாம் வந்து அயன் ஏஜ் காலமும் 11,500 இயர்ஸ்க்குள்ள இதெல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி அதாவது ஸ்டோன் ஏஜ், நியோ நேட்ரல்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி ஒரு 25 பேர் 30 பேர் 50 பேர் தான் வந்து வந்திருப்பாங்க. அயன் ஏஜ் காப்பர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. ஏன் ஹாலோசின் ஏராவை 11,500 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 11,500 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி 11,500 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் +1 to -1 வேரியபிலிட்டியில் வந்து நின்றுச்சு. இந்த லாஸ்ட் 11,500 இயர்ஸில் +1 போகும் இல்லை -1 போகும் ஆவரேஜ் டெம்பரேச்சர். அதனால தான் நம்மளால் வந்து ஒரு இடத்துல உட்காந்து விவசாயம் பிறந்து 10,000 வருஷம் தான் ஆச்சு. விவசாயம் பார்த்து ஒரு குடினா ட்ரைப்ஸ் ஆகி, அப்புறம் வந்து ஒரு அரசாகி, ஒரு ஸ்டேட் ஆகி, ஒரு நேஷன் அப்படிங்கிற இன்றைக்கி இருக்கிற ஜியாகிரஃபி இருக்குல்ல, உருவாக்கு முக்கியமான காரணம் டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி தான். இந்த டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக இருந்தனால மட்டும்தான் இங்கே நம்ம விவசாயம் பார்த்தோம், குடிகளாக மாறணும், ஸ்டேட் ஆனோம், நேஷன் ஆனோம். இந்த டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி இல்லைன்னா இது வந்திருக்காது. ஏன் நாங்கள் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா, வெறும் +1லேருந்து -1 வரைக்கும் தான் வெரி ஆகிட்டு இருந்த இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இந்த லாஸ்ட் 11,500 இயர்ஸில் முதல் முறையாக 1.3 போயிடுச்சு. ஸோ ஹியூமனிட்டி இஸ் இன் அ அன்சார்ட்டட் டெரிட்டரி. இந்த 16,500 வருஷமாக ஹியூமனிட்டி இந்த டெரிட்டரியில் இந்த ஒரு 1.3 டிகிரி செல்சியஸ் உயர்வில் வாழ்ந்தது கிடையாது. ஏன் அன்சார்ட்டட் டெரிட்டரின்னு சொல்கிறோம்னா, அது பற்றின நாலேஜ் நமக்கு கிடையாது. 16,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நமக்கு என்ன நாலேஜ் கொடுத்தாங்கன்னு தெரியாது நமக்கு. இன்றைக்கி வந்திருக்க ஒரு புது ஸ்டடி வந்து ஒரு 4,500 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே வந்து ஒரு அன்னைக்கு இருந்த அந்த லோக்கல் ஸ்பேஷியல் ஏரியாவில் டெம்பரேச்சர் வேரியபிள் தான் அழிஞ்சு போச்சுன்னு ஒரு ஸ்டடி வந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், அப்போ அன்றைக்கி வந்து காரெலாம் இல்லையே, அன்றைக்கெலாம் கோல்லாம் இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில், அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியில் அது கடுமையான மாற்றத்தை ஏற்படுத்தியது மொஹஞ்சதாரோ ஹரப்பா சிவிலைசேஷன். அதனால் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி இருக்கிற நம்ம டெக்னாலஜியில், இன்றைக்கி இருக்கிற விஷயங்களில் நம்மால் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது, பல விஷயங்கள் வந்து நம்மளால் அனுமானிக்க முடிகிறது. அதனால் தப்பிச்சிட்ருக்கோம். 2 விஷயம் பெருசாக ஹெல்ப் பண்ணுது. ஒன்று ஓஷன்ஸ், இன்னொன்று ஃபாரஸ்ட். இந்த ஓஷன்ஸும் ஃபாரஸ்ட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வேர்ல்டோட டெம்பரேச்சர் வந்து எங்கேயோ போய் எப்படின்னு இருக்கும். திருப்பியும் நாம் வந்து ப்ரீவியஸ் டு ஹாலோசின் ஏராக்கு வந்து நாம் வந்து போயிருப்போம். அயன் ஏஜ் முடிஞ்சு போயிருக்கோம், காப்பர் ஏஜ் முடிஞ்சு போயிருக்கோம், எல்லா ஏஜும் முடிஞ்சு போயிருக்கும். இந்த ஏன் நான் வந்து நம்பிக்கை ஊட்டுறதா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னால், 3 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து பூலோட குரூப்பில் வந்து ரிப்போர்ட் போட்டாங்க, தெரியாமல் போட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் வந்து த ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் ரிப்போர்ட் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் 2024 ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் ரிப்போர்ட்.
பெர்லியஸ் டைம்ஸ் ஃபார் பிளானட் எர்த். பெர்லியஸ் டைம்ஸ்னால் நமக்கு தெரியும், மிகவும் ஆபத்தான, மிகவும் ரிஸ்க் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகுதுன்னு சொல்லி பயோசயின்ஸ்கிற ஒரு ஜேர்னலில் வந்து அந்த ரிப்போர்ட் வந்துருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை, இந்த வேர்ல்டோட ஈக்கோ சிஸ்டம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு 35 வைட்டல் சைன்ஸ் இருக்குது, 35 முக்கியமான நிலைகள் இருக்குது. அந்த 35 வைட்டல் சைன்ஸில் 25 வைட்டல் சைன்ஸ் வந்து த்ரெஷ்ஹோல்டை தாண்டிடுச்சுன்னு சொல்லுது. அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் பாப்புலேஷன் 700 கோடி பேர் இருக்கலாம், அதான் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து 8 கோடி போய்ட்டோம், 8 லட்சம் கோடி, இது 800 கோடிக்கு போய்ட்டோம். ஜிடிபி க்ரோத் இவ்வளோ தான் இருக்கலான் இருக்குது, அது பல மடங்கு தாண்டிட்டோம். ஓஷன்ஸோட அசிடிட்டி லெவல் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அது மாதிரி 35 வைட்டல் சயின்ஸில் 25 வைட்டல் சயின்ஸ் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னா, இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் உலகத்தில் 2 லட்சம் பேர் புதுசாக பிறந்துட்டுருக்காங்க. எவ்ரி டே தி வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸிங் பை 2 lakhs. அதை அவன் சொல்கிற ரிப்போர்ட் சொல்லுது. கோல் ஆயில் யூசேஜ் வந்து எவ்ரி இயர் குறையணும் ஆக்சுவலாக, ஆனால் எவ்ரி இயர் வந்து கூட்டிகிட்டே போகுது. லாஸ்ட் இயர் இஸ் 1.5 டைம்ஸ் வந்து 1.5% கூடியிருக்கு. அது மாதிரி ஃபாரஸ்ட் கவர் லாஸ் 2023 22.8 மெகா ஹெக்டேர்ஸ் ஆல் வி லாஸ்ட் ஃபாரஸ்ட். லாஸ்ட் வருஷம் 28.3 மெகா ஹெக்டேர்ஸ். ஒரு மெகா ஹெக்டேர்ங்கிறது 10,000 ஹெக்டேர். 22.3 மெகா ஹெக்டேர்ஸ் லூஸ் பண்ண போன வருஷம், முந்தின வருஷம் லூஸ் பண்ணாமல் போன வருஷம் 28 மெகா ஹெக்டேர்ஸ் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணணும். இந்த சும்மா டேட்டாக்காக நான் படிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து குறைய என்ன ஆகும்னா ஃபீட்பேக் லூப்னு சொல்லுவோம். ஃபீட்பேக் லூப் என்ன பண்ணும், வரக்கூடிய கார்பனை ஹீட்டை வந்து ஃபாரஸ்ட் வந்து வாங்கிக்கும். அப்போ ஃபாரஸ்ட் எரிஞ்சு போச்சு என்ன ஆகும், அந்த இது அட்மாஸ்பியரில் போய் ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும், குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஃபீட்பேக் லூப் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஐஸ். இது நான் ரொம்ப படித்து ஆடி போயிட்டேன். ஆர்டிக் ஐஸ் கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிட்ருக்கு. இன்னும் 10 வருஷம்னு சொல்கிறாங்க. 10ங்கிறது 12 ஆகலாம் அல்லது 8 ஆகலாம். 10 வருஷத்தில் we will see ice free arctic summers. சில பேர் மெத்த படித்த மேதாவிங்க இருப்பாங்க, அப்பா ஆர்டிக் வேறு அண்டார்டிக் வேறு. நம்ம புரிஞ்சுக்கணும், ஆர்டிக் வந்து கடல் ஐஸ் ஆச்சு, அண்டார்டிக் வந்து நிலப்பரப்பில் ஐஸ் வந்துச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிக் வந்து உருகிச்சுன்னா கடல் ஆயிரும். ஸோ கடல் ஆச்சுன்னா சில அதிமேதான் என்ன சொல்கிறாங்கன்னா கப்பல் உள்ளாங்கிறாங்க. அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்னு தெரியாமல் கப்பல் உள்ளாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில், இந்த ரிப்போர்ட் சொல்ல என்ன சொன்னால், ஆர்டிக்கோட ஸ்ட்ரீம்ஸில் இருக்க தண்ணீரோட கலர் மாறிச்சு சொல்கிறாங்க, ஆரஞ்சு ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய டாக்ஸிக் அண்ட் மெட்டல்ஸ் வந்து தண்ணியில் போய் சேர்ந்துருச்சு. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையை நான் அந்த முதல்ல இந்த ரிப்போர்ட்லாம் படித்தேன், இது வந்து இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை. ஜியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ஹேஸ் சேஞ்ச் இன் ஆர்டிக்னு சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணினால், டிஸ்கலரேஷனால் ஆர்டிக்கில் பார்க்கக்கூடிய மேக்ரோ இன்வெர்டிபேட்ஸ் முதுகெலும்பு இல்லாதது இன்வெர்டிபேட்ஸ். மேக்ரோ இன்வெர்டிபேட்ஸ்னால் சாதாரண கண்களால், மைக்ரோனா மைக்ரோஸ்கோபிக் இன்வெர்டிபேட்ஸ், மேக்ரோனா கண்ணில் பார்க்க முடியும். அந்த மேக்ரோ இன்வெர்டிபேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இந்த ரிப்போர்ட் வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்டில் வந்து சோலார் எனர்ஜியோட பெனட்ரேஷன் வந்து மிக கடுமையாக அதிகமாகிட்டு இருக்குது. சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணதில் ஆரம்பித்து கடந்த ஆண்டு வரைக்கும் இந்த என்டையர் 40, 50, 60 இயர்ஸில் யூஎஸ் முழுவதும் எவ்வளோ சோலார் எனர்ஜி இன்ஸ்டால் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஒரே வருஷத்தில் போன வருஷம் சைனா இன்ஸ்டால் பண்ணிருக்கு. ஸோ லாஸ்ட் 50, 60 இயர்ஸாக யூஎஸ் எவ்வளோ சோலார் ஃபோட்டோவோல்டிக்ஸை இன்ஸ்டால் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு நாடு சைனா வந்து லாஸ்ட் இயர் ஒரு வருஷத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அவ்வளோ பண்ணதுக்கப்புறமும், இவ்வளோ செஞ்சதுக்கப்புறமும் நம்ம ஆயில் அண்ட் கேஸை விட 14 சோலாரை விட ஆயில் அண்ட் கேஸ் வந்து 14 டைம்ஸ் அதிகமான எனர்ஜின்னு உற்பத்தி பண்ணுறது. 14 டைம்ஸ். இவ்வளோ சோலார் போட்டதுக்கப்புறமும் 14 டைம்ஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து இன்னும் வந்து உற்பத்தி பண்ணிருக்கு. ஸோ சோலாருடைய பெனட்ரேஷன் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். எஸ்பெஷலி டிஆர்இயில், டிஸ்ட்ரிபியூட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி. நாம் பூவுலகிலேருந்து அட்வொகேட் பண்ணுற ஒரு கொள்கை என்னென்னா, எனர்ஜி ஷுட் பி ப்ரொடியூஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் கன்சியூம்டு லோக்கலி. உனக்கு எங்கே ஆற்றல் தேவையோ அங்கே உற்பத்தி பண்ணிக்கோ. அதுக்கு ஒரு முக்கியமான கூறு வந்து டிஆர்இ, டிஸ்ட்ரிபியூட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி. நீ மறுபடியும் தெர்மல் பிளான்ட் மாதிரி போய் 4000 ஏக்கர் சோலார் பவர் போட்டு லேண்ட் யூஸ் சேஞ்ச் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணி, கிரிட் லாஸ் பண்ணி, அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் பண்ணி கன்சியூமரை போய் சேர்க்கும் போது வந்து 20-30% போயிடும்.
அது என்ன சொல்கிறோன்னா உனக்கு வீட்டு மாடியில் வைங்க, உங்கள் வீட்டு மாடியில் வைக்க முடியாட்டி ஒவ்வொரு கிராமத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் எனர்ஜி போடுங்க, சோலார் ஆர் விண்ட் காம்பினேஷன் ஆஃப் வாட் எவர் யூ வாண்ட், யூ ப்ரொடியூஸ் த பவர் தேர் அண்ட் யூஸ் இட் தேர் இன் யர் வில்லேஜ் ஆர் டவுன். தமிழ்நாட்டில் வந்து நமக்கு தெரியும் 300+ சப்டிவிஷன்ஸ் சொல்லுவோம், அதாவது தெஹசில்னு சொல்லுவோம், தாலுக்கான்னு சொல்லுவோம்ல, அதில் 3050 பிளாக்ஸ் இருக்குது, தாசில்ஸில் பிளாக்ஸ். இந்த 3050 பிளாக்ல கிட்டத்தட்ட 80-85% ஆஃப் பிளாக்ஸுக்கு வந்து 15 to 20 மெகாவாட் பவர் போதும். ஸோ 15-20 மெகாவாட் ஆஃப் பவரை ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன்லேயும் ஒரு 25 ஏக்கர் 30 ஏக்கர் எடுத்து நீங்கள் அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் பயன்பாடு கடுமையாக வந்து குறைஞ்சிரும். இதுக்கு சொல்யூஷன்ஸ் இல்லாமல் இல்லை. நம்ம யாருக்கும் கிளைமேட் சேஞ்சை காம்பேட் பண்ணுறதுக்கு, கிளைமேட் சேஞ்சை வந்து இது பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை. நாம் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு கிளைமேட் சென்சிட்டிவான ஸ்டேட். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு இந்த 2024 பல்வேறு ஆய்வறிக்கைலாம் சொல்லுது இட் வில் பி லைக் 1999 அப்படின்னு சொல்கிறாங்க. 1999ல் இதே கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் இப்போ இருக்கோ, ஓஷன் ஹீட் டெம்பரேச்சர், லானினோ ஆன்செட்டு, எல்லினோ முடிஞ்சு நியூட்ரல் ஃபேஸ்லேருந்து லானினோ வருது, இந்தியன் ஓஷன் டைபோல், இந்திய பெருங்கடல் இருமுறை வந்து பாசிட்டிவ் சயின்ஸு, இது எல்லாம் 1999ல் 2 சூப்பர் சைக்ளோன் ஏற்படுத்துச்சு. அதில் ஒரு சூப்பர் சைக்ளோன் ஒடிசாவுக்கு போய் 10,000 பேர் இறந்து போனாங்க அந்த சூப்பர் சைக்ளோனில். இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரிசா எப்போ கிரியேட் பண்ணிச்சுன்னா 1999 சூப்பர் சைக்ளோனுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது ஒடிசா தான். அதை வச்சுக்கிட்டு தான் சுனாமி வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து NDMன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 1990ல் என்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சோ அந்த கண்டிஷன்ஸ் 2024 இருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறாங்க. அதான் நிறைய விஷயங்கள். இப்போ நீங்கள் சமீபத்தில் அந்த மில்டன் ஒரு புயல் ஹரிக்கேன், அது வந்து ஃபியூ ஹவர்ஸில் வந்து கேட்டகரி 5 ஸ்டாமாக வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டே கிடையாது. இவ்வளோ ஃபியூ ஹவர்ஸில் வந்து கேட்டகரி 5க்கு போகணும்னு சொல்லி. கேட்டகரி 5லாம் நம்ம பூவுலகில் சதீஷ் எடுத்து ஒரு வீடியோலாம் போட்டுதாப்புல. அந்த கேட்டகரி 5 சூறாவளினா என்ன ஆகும்னா, அந்த யூஎஸோட வீடியோ அது. அந்த யூஎஸ் தான் எல்லாமே கூரமாக தான் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பிச்சுட்டு போயிடும், எதுவுமே இருக்காது. கதவு ஜன்னலாம் பிச்சுட்டு போயிடும், எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஸோ அந்த மில்டனாக இருக்கட்டும், ஹெலனாக இருக்கட்டும், இந்த சைக்ளோன்ஸ் எல்லாம் இன்டென்சிஃபை ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஓஷன்ஸோட டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் கெட்டிங் டு அன்சார்ட்டட் டெரிட்டரிஸ். WMOடைய ரிட்டையர்டு சீஃப் அவங்க வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு மார்ச் மாதம் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து சொன்னாங்க, முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. தி வேர்ல்ட் ஹஸ் நாட் டேக்கன் சீரியஸ்லி அண்ட் வி ஹவ் நாட் டேக்கன் ரிசர்ச் அபவுட் ஓஷன்ஸ் வெரி சீரியஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஓஷன்ஸை கணக்கில் கொடுறதே இல்லை. ஓஷன்ஸ் என்னன்னு தெரியல. ஓஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் தான் அது லேண்டில் என்ன பாதிப்பு. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஒன்று, சர்ஃபேஸ் ஏர் டெம்பரேச்சர் ஒன்று. அப்போ நிலப்பரப்பில் மேலாக மட்டும் இருக்க டெம்பரேச்சர் வந்து அளந்தீங்கன்னா அது வேறு இருக்கும். ஆனால் நிலம், ஓஷன், போலார் ரீஜன்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் டெம்பரேச்சர் அளந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய வேரியபிலிட்டி வந்து காமிக்கும். செப்டம்பர் 2024 வாஸ் தி செகண்ட் வார்மஸ்ட் செப்டம்பர்னு சொன்னாங்க. நானும் சந்தோஷம். முன்னாடி ஏதோ நடந்துருக்குன்னு கேட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. 2023 வந்து வார்மஸ்ட் செப்டம்பர், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப முன்னாடிலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து 3 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, நாம் வந்து பூவுலக நண்பர்கள் தான், நம்ம துனியாக்கா தோஸ்தோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வெர்த்தோ கிடையாது. நாம் பேசுகிறது தமிழ்நாட்டை பற்றி தான் பேச முடியும். ஸோ முதல் விஷயம் வந்து மிட்டிகேஷன். நம்ம வந்து எப்படி கார்பன் எமிஷனை குறைக்கலாம். சரி, உடனே உங்களுக்கு கேள்வி வரலாம், சரி கார்பன் எமிஷனுக்கு 0 ஆக்கிட்டா சென்னை வெள்ளம் வராமல் இருக்குமா, தூத்துக்குடி வெள்ளம் வராமல் இருக்குமா, எல்லாம் நமக்கு வந்து எல்லாம் செய்யுமா? கிடையாது. இன்றைக்கி நாம் தமிழ்நாடு இல்லை உலகமே சேர்ந்து கார்பன் எமிஷனை 0 ஆக்கினா கூட டெம்பரேச்சர் வந்து 1.5 தாண்ட போகிறது, நிச்சயமாக தாண்ட தான் போகுது. ஆல்ரெடி ஒரு வருஷம் நம்ம வந்து 1.454 வந்து டச் பண்ணிட்டோம், டெம்பரரியாக டச் பண்ணிட்டோம், 1.5 டச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிட்டிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நான் மறக்கவே இல்லை. நான் திருப்பி போய் தெர்மல் பிளான்ட் போடுறேன், திருப்பியும் போய் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிற முக்கியமான விஷயம் வந்து 3 விஷயங்களை சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த 3ம் ஹிஸ்டாரிக்கலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்து தெரியும், எனர்ஜி ஜென்ரேஷனில் தெர்மல் பவர் பிளான்ட்டு, காரு எல்லாம் CO2. மீத்தேன் தெரியும், உரம் சார்ந்த விவசாயம், அது கெமிக்கல் பேஸ்ட் ஃபார்மிங், அப்புறம் லைஃப் ஸ்டாக்கு. நைட்ரஸ் ஆக்சைடு தெரியும், தெர்மல் பிளான்ட்ஸு, மீத்தேனு, இது கெமிக்கல் ஃபார்மிங், வெஹிக்கிள் பொல்யூஷன், எல்லாமே நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த 3ம் ஹிஸ்டாரிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த 3ம் குறைஞ்சிருக்கணும், 1% குறைஞ்சிருக்கணும். ஆனால் அந்த 3ம் ஹிஸ்டாரிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுன்னு அந்த ரிப்போர்ட் வந்து
ஸோ அதாவது பெர்லியஸ் டைம்ஸ் ஆஃப் எர்த்னே சொல்லிட்டாங்க. மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் பூமிக்கு அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லிச்சு. 35 இல்லை 25 வைட்டல் சைன்ஸ் த்ரெஷோல்ட் தானே சொல்லிச்சு. ஸோ மிட்டிகேஷன் நம்ம நிச்சயமாக பண்ணணும். தெர்மல் பிளான்ட் அவாய்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி போகணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் கெமிக்கல் பேஸ் ஃபார்மிங்கை விட்டு. இன்னொன்று சொல்கிறாங்க, இந்தியாவில் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், இந்தியாவோட ரைஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதில் 54% ஆஃப் இந்தியாஸ் ரைஸ் ப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ் பை ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர். மழையை நம்பி தான் விவசாயம் இருக்கும். 54% ரைஸு. அப்போ மழை வந்து எப்படி பெய்யுது? ஒரு நாளில் பெஞ்சிருது. அப்போ எங்கேருந்து நீங்கள் ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர் கொண்டு வர முடியும்? எங்கே ரெயின் ஃபெட் ஃபுட் ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும்? ஸோ இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து மாறணும் மிட்டிகேட்டிவ் ஆஸ்பெக்டில். இது முதல் விஷயம். ரெண்டாவது அடாப்டிவ் விஷயம். இன்றைக்கி நீங்கள் வந்து கார்பன் எமிஷனை 0 பண்ணால் கூட வெள்ளத்தில் மிதக்க போகிறோம். தூத்துக்குடி வெள்ளத்தில் மிதக்க போகுது. மதுரையில் நேற்று வந்து 16 சென்டிமீட்டர் மழையில் 24 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் மிக்ஜாம் அப்போயே நீங்கள் இந்த மிக்ஜாம் வச்சுல போன வருஷம் அப்போயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 49 சென்டிமீட்டர்ஸ் மழை சொல்கிறாங்கல்ல, அதில் எப்போ நம்ம அதிகமான மழை பெஞ்சுது? அந்த மிக்ஜாம் சென்னையை ஒட்டி இருந்தப்போ தான் அதிகமாக மழை பெஞ்சுது. அந்த 5-6 hours இருக்குல்ல, அப்போ தான் வந்து மிக கடுமையாக, அதாவது நைட் ஒரு 9-10 மணிக்கு ஆரம்பித்து காலைல ஒரு 5:30-6 மணி வரைக்கும் அந்த டேட் கூட அந்த 6 மணிக்குள்ளே தான் இந்த 49 சென்டிமீட்டர்ஸ் மழையில் ஒரு 60% ஆஃப் மழை பெஞ்சுன்னா மிக்ஜாம் சென்னை விட்டு இருந்தப்போ. ஏன் மிக்ஜாம் சென்னை விட்டு நகரில் தெரியுமா? ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா நிறைய தண்ணி மாய்ஸ்சர் ஆகும் இல்லையா, வாட்டர் வேப்பர் ஆகும். அப்போ அந்த விண்டு பேண்ட்ஸு அந்த புயலில் இருக்க விண்ட் பேண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த தண்ணியை எடுத்துக்கும். ஸோ தண்ணியோட விஷயம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியுமா? ஒரு டேங்கர் லாரிக்கு டேங்கர் லாரி சும்மா போகிறதுக்கும் ஒரு டேங்கர் லாரி தண்ணியோ பாலத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ ஒரு வெயிட்டான ஒரு விண்ட் பேண்ட்ஸ் வந்து சீக்கிரம் மூவ் ஆகாது. ஸோ சீக்கிரம் மூவ் ஆகாது என்ன பண்ணுன்னா மழை கொட்டி தீர்த்துச்சு. ஏன் கொட்டி தீர்த்துச்சுன்னா மிக்ஜாம் வந்து சென்னை விட்டு நகரில். எப்போ சென்னையோட மழை குறைய ஆரம்பிச்சு தெரியுமா? மிக்ஜாம் வந்து சென்னை விட்டு போனதுக்கப்புறம் தான். இது இன்னொரு கேடு நமக்கு நடந்துச்சு. சீ லெவல் வந்து ரைஸ் ஆயிரும் புயல் வரப்போ. ஒரு மீட்டர் அல்லது 0.5 மீட்டர் வந்து ரைஸ் ஆயிரும். ஏன்னா அலை வந்து பயமாக அடிக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா கடுமையான மழை பெய்யுது, புயல் நிலை கொண்டு இருக்குது. ஸோ மழை பெய்கிற தண்ணி ஆற்று வழியாக கடலுக்கு போக முடியல. ஏன்னா கடல் இங்கே இருக்குது, ஆற்று தண்ணி இங்கே இருக்குது. கடலோட மட்டம் வந்து உயர்ந்திருக்கு. ஏன்னா புயல் வரும்போது நிச்சயமாக ஹைடைட் வரும். ஸோ ஹைடைட் வரப்போ என்ன ஆகும்னா ஆற்றுல தண்ணி வந்து கடலுக்குள்ளே போக முடியாது. அப்போ ஆற்றுல தண்ணி கடலுக்குள்ளே போக முடியாது, என்ன ஆகும்னா ஏரியா வந்து ஃப்ளட் ஆகும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கின்ற மாநகரங்களில் மெகா சிட்டிஸில் தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி வந்து டெல்லி கிடையாது, சென்னை தான் இந்தியாஸ் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி. ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, நான் அந்த ரிப்போர்ட் ஷேர் பண்ண சொல்கிறேன். இட் ஹஸ் பிகம் டூ ஹாட் டு ஸ்லீப் இன் சென்னை. அப்படின்னா நைட் டெம்பரேச்சர்ஸ் பயங்கர அதிகமாகிடுச்சு அர்த்தம். நைட் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாச்சா என்ன ஆகும்னா உங்கள் உடம்பு வந்து தூங்கலைன்னா குளிராது, ஹீட் ஸ்ட்ரோக் வரும். உங்கள் உடம்பு குளிராமல் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். எப்போ ஏன் வருது? நைட் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக வருது. ஸோ இது எல்லாம் யாரை பாதிக்கும்? நம்மளை மாதிரி பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் சென்னையோட ஒரு 90% பாப்புலேஷன் வந்து சாதாரண மக்கள் தான். சாதாரண மக்கள் வீட்டில் ஏசி வைத்துக் கொள்வதற்கு வசதியற்ற மக்களை தான் கடுமையாக பாதிக்கும். அப்போ இதுக்கு நாம் எப்படி அடாப்ட் ஆக போகிறோம்? சென்னை எப்படி அடாப்ட் ஆக போகுது? தமிழ்நாடு எப்படி அடாப்ட் ஆக போகுது? ஜியோ அடிக்கடி பேசுவாப்பில் அர்பன் ஹீட் ஐலாண்டுங்கிற எஃபெக்ட் வந்து சென்னை எவ்வளோ மோசமாக பாதிச்சிருக்கு. அது ஒரு ஸ்டடி வந்துச்சு டவுன் டு எர்த்லேருந்து. சென்னையில் இருக்க அதே நாளில் சென்னையை விட அருகாமல் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்ற மாதிரி ஊர்களில் வந்து 2.5 degrees செல்சியஸ் குறைஞ்சிருக்கு வெப்பம். ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக காங்கிரட்டைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஏன் பரந்தூர் வேண்டாம்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் ஆசைலாம் கிடையாது. எங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணும் ஆசை இருக்குது, ஆசை இல்லைன்னா சொல்ல. ஏன் பரந்தூர் வேண்டாம்னு சொன்னோன்னா பரந்தூர் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 30% வெட்லேண்ட் 40% வெட்லேண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பரந்தூர் தான் 95% வெட்லேண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது. 95% வெட்லேண்ட்ஸ். அதில் 1500 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸ், ஒரு 3000 ஏக்கர் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட். சரி, ஓகே, இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். அவங்க வந்து தண்ணியெல்லாம் ஏதாவது பெருசாக கொலை வெட்டி தூர்வாரி இன்னும் நல்லா தண்ணியை சேவ் பண்ணுவாங்க, பேச்சுக்கு வச்சுக்குவோம். அது முடியாது, ஹைட்ராலஜி வந்து அலோவ் பண்ணாது. பட் வச்சுக்கிட்டா ஒரு பேச்சுக்கு வச்சுட்டா கூட ஏர்போர்ட்டில் டெவலப்மெண்ட் இருக்கும்ல. அப்போ ஏர்போர்ட்டுக்கும் நகரத்துக்கும் இடையே ஒரு வளர்ச்சி வரும்ல. அது எத்தனை வாட்டர் பாடிஸை காலி பண்ணும், எத்தனை வெட்லேண்டை காலி பண்ணும், எத்தனை ஃபார்ம்லேண்டை காலி பண்ணும். பெங்களூரில் ஒரு மேப் எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். ஏர்போர்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற ஏர்போர்ட்டுக்கும் பெங்களூர் சிட்டிக்கு எவ்வளோ க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு, ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்பேஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு மேப் எடுத்து போட்டோம்.
ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே சென்னையோட ஹாட்டஸ்ட் மெகா சிட்டியை இன்னும் ஹாட்டஸ்ட் ஆக்கி இன்டர்நேஷ்னல் ஐஸில் வந்து சென்னையை ஒரு டிசாஸ்டர் ப்ரோன் சிட்டியாக வெற்றி சொல்லிப்பார். இன்னும் ஃபியூ இயர்ஸில் வருஷத்தில் 10 மாதம் சென்னையில் இட் வில் பி ஹீட் வேவ் டேஸ். 272 days will be heat wave days சென்னையில். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோமா? 15 லட்சம் பேர் கூப்பிட்டு நம்ம வந்து ஏர் ஷோ நடத்துகிறோம். அதுவும் காலை 11 மணிலேருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும். அதாவது ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து கிளியர் ஸ்கைஸ் வேணுமா, க்ளவுட் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் வேணுமா, அதெல்லாம் முக்கியமா? ஆனால் அவங்க டெம்பரேச்சர் முக்கியம் இல்லையா? இது எப்படி நம்ம அலோ? சரி, ஏர்ஃபோர்ஸ் சொல்லிச்சு, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஏர்ஃபோர்ஸுக்கு மக்களை பற்றி அக்கறை கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அவங்க அக்கறை கிடையாது உண்மையிலே. இல்லாட்டி இப்படி ஒரு ஏர் ஷோ வந்து எப்படி ஒரு டிராபிக்கல் சிட்டியில் வந்து நடத்த முடியும்? அதுவும் மத்தியானம் இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்னை காலைல 10:30 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் இதை போன்ற லட்சக்கணக்கான மக்களை கூட்டக்கூடிய ஒரு தன்மையை இழந்துருச்சு. இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கேரக்டர் டு ஹோஸ்ட் சச் எ ஈவெண்ட். நடத்தக்கூடாதுன்னா கூடாது தான். ஸோ அப்போ நம்ம அடாப்டிவ் மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சென்னையில் எப்படி க்ரீன் ஸ்பேஸ் அதிகரிக்க போகிறோம், சென்னையில் எப்படி நம்ம கான்க்ரீட் ஸ்பேஸை குறைக்க போகிறோம், நிறைய ஓப்பன் ஏரியாஸ் எப்படி கொண்டு வர போகிறோம், சென்னையை சுற்றி இருக்க இண்டஸ்ட்ரீஸை எப்படி நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து 2021 அப்புறம் கவர்மெண்ட் வந்து எத்தனை இண்டஸ்ட்ரீஸை துவைக்கிருக்கு? 19 இண்டஸ்ட்ரி துவைக்கிறாங்க. புது இண்டஸ்ட்ரி சைன் பண்ணி துவைக்கிறாங்க. நம்ம யாரும் இண்டஸ்ட்ரியில் வேணான்னு சொல்ல. அந்த 19 இண்டஸ்ட்ரி வந்து 1,23,000 பேருக்கு வந்து ஜாப்ஸ் கொடுத்துருக்கு. சந்தோஷம், வெரி குட். ஆனால் அதில் 16 இண்டஸ்ட்ரி வந்து காஞ்சிபுரத்தை வச்சுருக்காங்க, 16, 2 ஈரோட்டில், 1 திருவண்ணாமலையில். அப்புறம் என்ன கேள்வி வருது? பெரம்பலூர் இருக்குது, அரியலூர் இருக்குது, உளுந்தூர்பேட்டை இருக்குது, உடுமலைப்பேட்டை இருக்குது, தூத்துக்குடி இருக்குது, சிவகாசி இருக்குது, விருதுநகர் இருக்குது, சாத்தூர் இருக்குது. இத்தனை ஊர் மதுரையில் இருக்குல்ல, சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, சேலம் இருக்குது, தர்மபுரி இருக்குது, கிருஷ்ணகிரி இருக்குது, நாமக்கல் இருக்குது. அப்போ இந்த ஊருக்குலாம் இண்டஸ்ட்ரி போனான்னு ஏன் போக மாட்டேங்கிறோம்? ஏன் அனுப்ப மாட்டேங்கிறோம்? அப்போ நீங்கள் வந்து என்ன பாலிசி வால் பண்ணுறீங்க? நீங்கள் நம்ம வந்து கொண்டு வர இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து சென்னை சென்ட்ரிக்காக இருந்ததுன்னா அது எப்படி வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பாலிசியாக முடியாது? அப்போ நம்மளோட ஆக்ஷன் எங்கே இருக்குன்னா, we need to decentralize சென்னை. சென்னை போதும். நான் விளையாட்டுக்காக சொல்ல, நான் வந்து எங்கிட்ட பல பேர் குறை சொல்லுவாங்க, நீ மட்டும் சென்னையில் வந்து வாழ்ந்துட்டேன். உண்மைதான் அது. நாங்கள் சென்னை சொந்த ஊர் கிடையாது எனக்கு. ஆனால் வந்துட்டோம், இருந்துட்டோம், வேறு வழி இல்லை. ஆனால் சென்னை போதும்னு நாங்கள் சொல்கிறதுக்கான அர்த்தம் வந்து யார் ஊராக கூட வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல. ஆனால் எல்லாத்தையும் வந்து சென்னை வைக்கிறீங்கல்ல, எல்லாமே சென்னைக்கு தான். எவ்ரிதிங் இஸ் ஃபார் சென்னை, அரௌண்ட் சென்னை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 4 தவிர தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்டே இல்லையா? என்ன பியூட்டினா, தமிழ்நாட்டில் வந்து 4 ஏரியா வந்து முக்கியமான ஏரியா. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இந்த 4 தமிழ்நாட்டோட முக்கியமான லேண்ட் ஏரியாஸ், டிஸ்ட்ரிக்ஸ் தான் சொல்லலாம். ஏன் தெரியுமா? இந்த 4 ஊர் தான் தமிழ்நாடு அதிகமாக வெள்ளம் மிதக்கும். இந்த 4 ஊர் நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மிதக்கும். ஏன்? சென்னையில் வெள்ளம் என்பது சென்னையில் பெய்யும் மழை மட்டும் கிடையாது. சென்னைக்கு மேற்கு பக்கம் வரக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இங்கே பெய்கிற மழை தான் சென்னையோட வடிகாலாக வந்து சென்னையில் வெள்ளத்தை ஏற்படுத்துது. அதுமாதிரி கடலூருக்கு மேற்கு பக்கம் இருக்கின்ற விழுப்புரம், திருவண்ணாமலை, இங்கே பெய்கிற மழை தான் கடலூருக்கு வெள்ளமாக போகுது. நாகப்பட்டினம் டெல்டா மாடல் பெய்யக்கூடிய மழை தான் நாகப்பட்டினத்து வெள்ளத்தை ஏற்படுத்துது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், இங்கே பெய்யக்கூடிய மழை தான் தூத்துக்குடியிலேருந்து வெள்ளத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த 4 ஏரியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அப்போ இந்த 4 ஏரியாக்கான ஸ்பெசிஃபிக்கான கிளைமேட் மிட்டிகேஷன், ஹீட் மிட்டிகேஷன், இந்த 4 கோஸ்டல் டவுன்ஸ். சீ லெவல் ரைஸ் வந்து கடுமையாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த 4ஐயும் சீ லெவல் ரைஸ், கோஸ்டல் இனண்டேஷன், ஹீட் ஏன்னா இங்கே கோஸ்டல் ஊர்னால ஹீட் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஹீட் இண்டெக்ஸ்னால் தெரியும், நீங்கள் டெம்பரேச்சர் 33 டிகிரி சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் ஃபீல்ஸ் லைக்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 42 இருக்கும். அது ஏன்னா ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நிறைய கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்னால. ஒரு அறிவாளி என்று வந்து கேட்டார், நீ வந்து இப்படி சொல்கிற, சித்திரை திருவிழாலாம் கொண்டாடுறது இல்லையா மதுரையில், அங்கே 10 லட்சம் பேர் கூடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன பதில் சொன்னேன்னா, மதுரை வந்து ஃபஸ்ட் விஷயம், இந்த ஏர் ஷோ நடந்த அன்னைக்கு சென்னையோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 82%, மதுரையோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 61%. மதுரை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஸோ ஹியூமிடிட்டி வந்து இன்னும் அந்தளவுக்கு அதிகமாகலை. வெட் பல்ப் வந்து மதுரையில் குறைச்சி தான் இருக்கும், சென்னை அளவுக்கு இருக்காது. ப்ளஸ் அழகர் ஆற்றுல இருக்கிற திருவிழா வந்து காலை 8 மணி இருக்கும், 7:30 8 மணி இருக்கும், 11 மணிக்கு நடக்காது. ஸோ நீங்கள் சென்னை வேறு, மதுரை வேறு, இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மிட்டிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம அடாப்டேஷனில் அதை விட அதிகமாக அடாப்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா மிட்டிகேட் பண்ணாலும் இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆக போகுது, வெள்ளம் வரப்போகுது,
வறட்சி தொடர போகுது, எல்லாம் வரதான் போகுது. ஸோ இதை நாம் எப்படி தகவமைச்சுக்க போகிறோம்? ஹவ் ஆர் வி கோயிங் டு அடாப்ட் டு திஸ் நியூ ரியாலிட்டி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 10 வருஷம் சொல்லிருக்கோம், சென்னை தமிழ்நாட்டில் இருக்க கோஸ்டல் தாலுக்கா இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக்கல் டெலிஃபோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரவுண்டு கீழே கொண்டு போங்கன்னு சொல்கிறோம். கோஸ்டல் தாலுகாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரவுண்டு கீழே கொண்டு போங்க, அல்லது மழை வெள்ளம் பாதிக்காத புயல் பாதிக்காத கொண்டு போங்க. நீங்கள் கிரவுண்டு கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு புயல் கரையை கிடக்குதுன்னா அந்த சமயத்தில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணால் போதும். புயல் கரை கிடந்தப்பறம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கஜா புயல் வந்து 1 மாதம் கழிச்சும் மின்சாரம் கிடைக்காத கிராமங்கள் வந்து இருக்குது. என்ன காரணம்? போல் சாஞ்சிரும். நூற்றுக்கணக்கான 10,000 போல்கள் சாஞ்சதுக்கப்புறம் எத்தனை போலை மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க? அது எங்கேருந்து கொண்டு போவீங்க? அதுக்கு எவ்வளோ மேன் பவர் ஆகும்? அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அதுக்கு பதிலாக ஒன் டைமாக கேபிள் நீங்கள் உள்ளே போட்டுருங்க. இது பூமிக்குள்ள வந்து நல்லா கான்டியூட் போட்டு நல்ல பைப்ஸ் போட்டு பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து போட்டுருங்க. இது ஒரு அடாப்டிவ் மெஷர். இது எலக்ட்ரிசிட்டி பொறுத்த அடாப்டிவ் மெஷர். 3வது ரெசிலியன்ஸ். ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா எவ்வளோ குயிக்காக நான் வந்து மீண்டு வர்றோம். அதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா கிளைமேட் லிட்ரஸி. நீங்கள் வந்து கிளைமேட் லிட்ரஸியை ஸ்கூலாக காலேஜாக எல்லா நாம் 1970s 80s தமிழ்நாடு வந்து ஒரு அறிவொளி இயக்கமும் நடத்துச்சு. அந்த அறிவொளி இயக்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையும் எழுதவும் படிக்க வச்சது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு கிளைமேட் லிட்ரஸி மூவ்மெண்ட்டை வந்து துவங்கணும். மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ். ஒவ்வொரு செக்டாருக்கும் நம்ம அடாப்டேஷன் ரெசிலியன்ஸ் பேசலாம். உதாரணமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். என்ன சில பேர் கேட்பாங்க, எலக்ட்ரிக் கார் சொல்யூஷனா? எலக்ட்ரிக் கார் சொல்யூஷன் நாங்கள் யாருமே சொல்லல. எலக்ட்ரிக் கார் சொல்யூஷன் வந்து என்ன சொல்யூஷன் ஆகும்னா, எலக்ட்ரிஃபைட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் சொல்யூஷன். எலக்ட்ரிஃபைட் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒருபோது சொல்யூஷன் ஆகாது. ஒரு தப்பான நோஷன் நமக்கு வந்து கற்பிக்கப்படுது. ஃப்ளைஓவர் கட்டிட்டாங்க, போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிரும் அப்படிங்கிற அடிக்கடி நியூஸில் பார்ப்பீங்க. அதெல்லாம் ஒரு கற்பிதங்கள் தான். அதெல்லாம் எந்த ஃப்ளைஓவரும் போக்குவரத்து நெரிசல் குறைக்காது. அது என்ன பண்ணுன்னா, ஒரு டிராஃபிக் ஜங்ஷன்லேருந்து இன்னொரு டிராஃபிக் ஜங்ஷன் தள்ளிவிடும். வடபழனியில் மேம்பாலம் கட்டணும், வடபழனியில் ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் லக்ஷ்மண் சுதியில் வருது. கத்திப்பாறையில் ஒரு மேம்பாலம் போட்டோம், கத்திப்பாறையில் ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் இந்த பக்கம் அம்பாள் மேன்ஷனில், அந்த பக்கம் நங்கனூர் ஸ்டேஷன் பக்கம் ஏற்படுது. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு டிராஃபிக் ஜாம், ஒரு ஃப்ளைஓவர் கட்டணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் மத்திய கைலாஷ் ஷிஃப்டாக இருக்குது. ஸோ ஃப்ளைஓவர்ஸ் என்ன பண்ணணுன்னா, ஒரு டிராஃபிக் ஜாமை வந்து ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷன் தள்ளி விடணும். அப்போ என்ன தீர்வுனா, எலக்ட்ரிஃபைட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் தீர்வு. உலகத்துக்கு பல்வேறு நாடுகள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக ஆரம்பிச்சிட்டாங்க. லக்சம்பர்க் நாடு ஃப்ரீயாக, என்டையர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. பஸ்ஸு, ட்ராமு, ரயிலு எல்லாம் ஃப்ரீ. எங்கேயுமே இறங்கலாம். அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போடக்கூடிய ஒவ்வொரு ஈரோ முதலிடும் 7 ஈரோக்களை பப்ளிக் ஹெல்த்தில் வந்து சேவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது.